துதிப்பதும் ஜெபிப்பதும் உங்களுக்கு கடினமாக இருந்தால் நீங்கள் பரத்துக்கு ஆயத்தம் இல்லை. ஜெபிக்கிறவர்களை தேவன் பயன்படுத்துகிறார், ஜெபிக்காதவர்களையோ பிசாசு பயன்படுத்துகிறார். ஜெபத்தோடு கூடிய முயற்சி ஜெயத்தை கொடுக்கும். தாங்க முடியாத சில துன்பங்கள் நம்மை அழுத்தும் போது ஏன் ஆண்டவரே என்று கேட்காமல் இத்துன்பத்தை தாங்க பலன் தாரும் என்று கேட்பதே சரியானதாக இருக்கும். சில நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபம் மௌனமும் கண்ணீரும் தான். எங்கும் தொழுது கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம் இயேசுவை. ஜெபம் செய்ய மறவாதே. வேத வாசிப்பும் ஜெபமும் குறையும் போது வேண்டாத கவலைகள் விசுவாச கயிற்றை ஒவ்வொரு நூலாய் அறுக்க ஆரம்பிக்கும். மொபைல் சார்ஜ் முடியும் போது மனிதரோடு பேச முடியாதே என்று மனம் பதறுகிற நீ, ஜெப ஐக்கியம் குறைந்தால் தேவனோடு பேச முடியாது என்று நினைவில் கொள். உணர்த்தப்பட்டும் உதறி தள்ளினேன், உன்னதரே உம் ஆலோசனையை பின்னரே அறிந்து கொண்டேன். பாவத்தினால் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை. தேவனே, என் மீறுதலை மன்னியும். மலை போல மண்டியிட்டு ஜெபித்தாலும், கடல் அளவு கண்ணீர் விட்டு கதறினாலும், கையளவு இருதயத்தை கர்த்தரிடம் கொடுக்காதவரை பாவத்தை உங்களால் ஜெயிக்க முடியாது. தேவ சமூகத்தை நெருங்க முடியாத சில தருணத்தில் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஜெபம், தேவனே பாவியாகி என்பேன் கிருபையாய். ஜெபம் ஆவிக்குரிய யுத்தத்தின் ரகசிய ஆயுதம். கர்த்தருக்காய் செய்ய கனவுகள் நிறைய இருக்கலாம், ஆனால் ஜெபம் செய்யாமல் அதை செயல்படுத்த முடியாது. உங்களை குறை கூறும் மற்றவர்களை பற்றி பேசுவதை விட அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. காடு மலை சென்றாலும் காரிருளில் நின்றாலும் கர்த்தரோடு தொடர்பில் இரு. அவர் உனக்கு வழி சொல்லுவார். உனக்கு முடியாது என்றாலும் ஜெபம் செய், உனக்கு தெரியாது என்றாலும் ஜெபம் செய், உதவி கிடைக்கும்.